காத்திருந்த பொழுதுகள் அந்த மாரி வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரு வழியா வந்து ஜூன் 2 ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. பசங்கலாம் வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க. 2 பசங்களுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பட் எனக்கு தான் நைட்லேருந்து சரியாவே வந்து தூக்கம் இல்ல. அதுக்கும் என் பசங்க வந்து எல்கேஜியோ இந்த மாதிரியான ஸ்கூல் மாத்தி போறது, அந்த மாரியான சிச்சுவேஷன் கூட இல்ல. ஆல்ரெடி வந்து படிச்ச ஸ்கூல்ல தான் வந்து 2 பேருமே வந்து போறாங்க. பட் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு பதட்டம். ஒரு 2 மாசம் நம்ம பக்கத்திலேயே இருந்துட்டாங்க. என்ன பண்ண போறாங்க? அப்படிங்கிற பதட்டம் தான். ஒரு வழியா முன்னா நாளே மெனுலாம் கேட்டு வச்சு, ரொம்ப பெரிய மெனுலாம் சொல்ல மாட்டாங்க. எப்பயுமே 2 பேருமே சிம்பிளா தான் வந்து சொல்லுவாங்க. மெனுலாம் கேட்டு வச்சு, மார்னிங் வந்து அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சு, சமைச்சு முடிச்சு, சீக்கிரமே வந்து கிளப்பி வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்பியாச்சு. இந்த மாரி பசங்க வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் இந்த மாரிலாம் போறப்போ வந்து பார்த்தோம் அப்டின்னா, எனக்கு என்னோட அந்த ஓல்டு மெமரீஸ் தான் வந்து எப்பயுமே ஞாபகம் வரும். அதாவது ஸ்கூலுக்கு போக அழுத குழந்தைகள் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. பட் நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் டே போயே என்னால படிக்க முடியல, எனக்கு வேணாம், நான் வீட்டுக்கு வந்துர்றேன் அப்படின்னு சொல்லி அழுத காலம் கூட உண்டு. அது எதுக்காக அழுதேன், என்ன பண்ணேன் அப்படிங்கிறத அடுத்தடுத்த ஷார்ட்ஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். இன்னும் என்ன நமக்கான டைம் தான் எல்லாமே.